திருமணம் என்பது தெய்வத்தின் தீர்ப்பு, திரிந்த முகில்களின் மழைக்குரல் ஈர்ப்பு, வருவதும் செல்வதும் தனித்தவர் வாழ்க்கை, இங்கே வசந்தங்கள் நிலைப்பதுதான் மணவாழ்க்கை. திருமணம் என்பது தெய்வத்தின் தீர்ப்பு, திரிந்த முகில்களின் மழைக்குரல் ஈர்ப்பு. வணக்கம் அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. திருமணம் என்பது தெய்வத்தின் தீர்ப்பு என்பதை புரிந்து கொண்டால் தெய்வத்தின் தீர்ப்புக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பான்மை நமக்கு வரும். அப்பொழுது தாம்பத்தியத்திலே அந்யோன்யம் இருக்கும், வீட்டிலே அமைதி இருக்கும், நாடும் செழிக்கும், நன்றாக இருக்கும். இதைவிட சுருக்கமாக இத்தனை பெரிய உண்மையை நாம் சொல்வதற்கு இங்கே வாய்ப்பில்லை. திருமணத்தை பற்றி மகா பெரியவர் சொல்லியிருக்கின்ற சில வார்த்தைகள் நமக்கு தெரிய வேண்டும். பண்டைய காலத்திலேயே நம்முடைய நாட்டில் திருமணங்களை வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த வகை எப்படிப்பட்டது, இதனுடைய விவரம் என்ன என்பதையும் மிக அழகாக குறித்து வைத்திருக்கிறார்கள். அவற்றில் பல இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சாத்திரங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் சில மட்டும் நம்மால் கைவிடப்பட்டிருக்கின்றன. பார்ப்போமா விவரத்தை? 8 வகையான திருமணங்கள் இருக்கின்றன என்று மகா பெரியவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பிராமம், தெய்வம், ஆர்ஷம், பிரஜாபத்தியம், ஆசுரம், காந்தர்வம், ராட்சசம், பைசாச்சம் என்று 8 விதமாக திருமணங்கள் இருக்கின்றன. பிராமம் என்றால் எப்படி? இப்போ மாணவன் படிக்க செல்லுகிறான், குருகுலவாசம். அது படித்து முடித்த பிறகு அவன் ஒரு உத்தம பிரம்மச்சாரி என்கின்ற நிலையை அடைகிறான். அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய மாதா பிதாக்கள், அவனுடைய அப்பா அம்மா ஒரு நல்ல குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணினுடைய பெற்றோர்களிடம் சென்று கன்னியாதானம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்பார்கள். பிள்ளைக்கு பெண் வீட்டார் வரதட்சணை தருவது, பெண்ணுக்கு பிள்ளை வீட்டார் பரிசம் தருவது, இந்த இரண்டும் இங்கே இல்லை. வியாபார கொடுக்கல் வாங்கல் என்று இல்லாமல் 2 குலங்கள் சேர்ந்து இணைய வேண்டும், தழைக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியம் இருப்பதுதான் பிராம விவாகம் என்று சொல்லப்படுவது. இந்த 8 விதமான விவாகங்கள் நம்ம சொன்னோம். அதில் தலை சிறந்தது இந்த பிராம விவாகம். அதாவது இதை சரியாக மனசில் நம்ம வாங்கி கொண்டால் அடுத்து வரக்கூடிய வேறு விதமான விவாகங்களை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதில் நல்ல படித்த ஒரு மாப்பிள்ளை, அதான் பார்த்துட்டு, நல்ல குலம், நல்ல படிப்பு, ஒழுக்கம், உத்தமமான பிரம்மச்சாரிங்கிறாரு, குருகுல வாசம்ங்கிறாரு, நல்ல குலத்தில் பிறந்தவன் இவன் பையன். அப்போ அவனுக்கு ஒரு பெண் தேடும் பொழுது இவர்கள் இன்னும் ஜாகிரதையாக எச்சரிக்கையாக விசாரித்து நல்ல குல பெண்மணி ஒருத்தி வேணும்ட்டு அது தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்துக்கு போய் அந்த பெண்ணினுடைய பெற்றோர்களிடம் கேட்கிறார்கள். நம்ம இதில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிள்ளை வீட்டுக்காரர்கள் தான் பெண் வீட்டாரிடம் சென்று பெண் கேட்க வேண்டும். மாறுதலாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு மாறி போச்சது. பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண் வீட்டுக்கு போய் கன்னியாதானம் செய்து தாருங்கள் என்று கேட்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட திருமணம் தான் உத்தமமான மிகவும் சிறந்த விவாகம் என்று கருதப்பட்டிருக்கிறது. அடுத்து தெய்வம் என்கின்ற விவாக அமைப்பு. இது என்ன? யாகம் செய்கிறார்கள். அந்த யாகம் செய்யும் பொழுது அதில் பங்கு பெறுகின்ற ரித்விக் என்று சொல்வார்கள் இல்லையா, யாகம் செய்கிறவர்கள் ரித்விக்குகள். அப்படி ஒரு ரித்விக்கு பெண்ணை கல்யாணம் செய்து தருவது. இதில் பாருங்க, பெண் வீட்டார் தான் போய் கேட்குறாங்க. ஏன் அப்படி போய் கேட்குறாங்க? உரிய காலத்தில் தன்னுடைய பெண்ணை தேடி பிள்ளை வீட்டார் யாரும் வரவில்லை என்பதால் பெண் வீட்டுக்காரர்கள் அவனை தேடி போய், ஒரு பையனை தேடி போய் யாகசாலையில் மாப்பிள்ளை பிடிக்கிறார்கள். மாப்பிள்ளை பிடிப்பதுன்னு சொல்றார் பெரியவர், அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இது பிராம விவாகத்தை விட தாழ்த்தி என்பதே என்னுடைய அபிப்பிராயம் என்று தன்னுடைய அபிப்பிராயத்தையும் சொல்லுகிறார். எப்படியும் பெண்ணை பிள்ளை வீட்டுக்காரன் தேடி வருவதுதான் ஸ்லாக்கியமானது, அதுதான் தலை சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். என்று பெண்மையை, பெண் குலத்தை சாஸ்திரம் உயர்த்தி வைத்திருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார்.
பிராமம் ஆயிற்று, தெய்வம் ஆயிற்று. மூன்றாவது ஆர்ஷ விவாகம். ஆர்ஷம் என்றாலே ரிஷி சம்பந்தமானது என்று பொருள் வருகிறது. செவன ரிஷி இருந்தார். வயதான செவன ரிஷிக்கு சுகன்யாவை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அந்த கதை அது மாதிரி இருக்கும் என்று இதை பார்த்தால் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். ஆனால் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறதாம், அப்படி ஆர்ஷ விவாகம் செய்து கொடுக்கும் பொழுது யார் மாப்பிள்ளையோ அந்த மாப்பிள்ளையிடமிருந்து 2 பசுக்களை வாங்கி கொண்டு பெண்ணை பதிலுக்கு தருவதாக அந்த விவாக அமைப்பு இருந்திருக்கிறதாம். ஆர்ஷம் என்றால் ரிஷிக்கு கொடுப்பது அப்படி நம்ம அர்த்தம் செய்து கொண்டோமானால், பிராம விவாகமாகாத கன்னிகையை முறையாக கேட்டு, பெண்ணை கேட்டு யாரும் வரவில்லை என்பதால் ஒரு வயதான ஆளுக்கு, வயதான ரிஷிக்காவது அவனுக்கு ஒத்தாசை செய்யும்படி, அந்த ரிஷிக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் என்று பத்தினியாக கொடுப்பது என்பதாகும். இந்த மாப்பிள்ளையிடமிருந்து பசுக்களை வாங்கி கொண்டு கல்யாணம் செய்து கொடுக்கிறது இந்த விவாகம் என்று சொன்னேன். அதனால அதில் ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார் மகா பெரியவர். அவனிடம் விசேஷமான சிறப்புகள், விசேஷமான சீலங்கள், சிறப்புகள் இல்லாததால் தான் பசுவை கொடுத்து பெண் கேட்கிறான் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த பெண் வீட்டுக்காரர்களுக்கும் தன்னுடைய பெண்ணுக்கு முறையாக நடக்கவில்லை, பிராம விவாகம் யாரும் வந்து கேட்கவில்லை என்பதால் அவனும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான், பிரதியாக பெண்ணை கொடுக்கிறான் என்றும் ஏற்படுகிறது. உத்தமமான விவாகத்தில் பண சம்பந்தமே கிடையாது, பிசினஸ் அம்சமே இருக்கக்கூடாது என்கிறது என்பது சாஸ்திர தாத்பரியம் என்று பெரியவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு பிஸ்னஸ் இருக்கே நல்ல பல மெனி ஆஃப் தி வெட்டிங்ஸ் ஆர் பிஸ்னஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அது மாதிரி ஆகிவிட்டது இல்லையா? 2 சொத்துக்கள் இணைவது திருமணம் என்று இன்றைக்கு ஆகிவிட்டது. ஒரு கலாச்சாரத்தினுடைய 2 நதிகள் அப்படி இணைவது என்பது முன்பு இருந்த திருமண நிலை, திருமண மனப்பான்மை என்று கூட நம்ம சொல்லலாம். 4வதாக பிராஜாபத்தியம் என்கின்ற விவாகம். இது பிஸ்னஸ் கொடுக்கல் வாங்கலாக இல்லை, ஆனால் ஒரு பிரம்மச்சாரிக்கு கன்னிகாதானம் பண்ணித்தருகிற முறைதான். ஆனால் பிரஜாபத்தியம் என்று வைத்திருப்பது என்றால் இதில் ஒரு அவசரம் இருக்கிறது, ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்கிறது. அதாவது இந்த பெண்ணை பெற்றவர்களுக்கு இந்த பெண்ணுக்கு விரைவில் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அவர்களுக்கு வயதாகிவிட்டதோ இல்லை வேற ஏதோ காரணமாக இருக்கலாம். இப்போன்னா நம்ம சொத்துன்னு வச்சு சொல்லலாம், அப்பா என்ன பெரிய சொத்து இருக்கப்போ தெரியல எனக்கு. பிரஜையை உண்டு பண்ணுவது என்கின்ற நோக்கம் அவசரமாக தெரிவதால் என்று மகா பெரியவர் குறிப்பிடுகிறார். அதனால் அப்போ குழந்தையாக இருக்கும்போது கல்யாணம் செய்து கொடுத்து விடுவார்கள் என்று தான் நாம் படிக்கிறோம். பால்ய விவாகம் தான் அப்பொழுது இருந்தது. இவள் சீக்கிரமே ருதுவாகிவிட இருக்கிறாள், இவளுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஒரு அவசரத்தில் அந்த பெண்ணை பெற்றவர் இப்படி ஒரு பிரம்மச்சாரிக்கு கொடுக்கிறார், கன்னிகாதானம் செய்து வைக்கிறார். பெண் வீட்டுக்காரர்களே பிள்ளையை தேடிக்கொண்டு போய் கல்யாணம் செய்வதால் இது 2ஆம் பட்சம்தான் என்று அடித்து சொல்லிவிடுகிறார் மகா பெரியவர். கிரகலட்சுமியாக இருக்க வேண்டியவளை அந்த வரனுடைய கிரகத்தார் தேடி கேட்டு பண்ணிக்கொள்ளுகிற பிராமம் தான் இதை விட உசத்தி என்று சொல்லிவிடுகிறார். ஒரு விவாகத்தை பற்றியும் விவாக முறையை பற்றி சொல்லும் பொழுதும் இது இப்படி நடக்கிறது, இதிலும் சாஸ்திரத்துக்கு இடம் இருக்கிறது, இதிலும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் உண்டு என்று சொன்னாலும் மிக உயர்ந்தது என்பது பிராம விவாகம் என்பதுதான் என்பதை மகா பெரியவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வருகிறார். 5வதாக ஆசுரம். ஆசுரம்னால அசுரத்தனமான என்று பொருள். அசுரத்தனமானன்னா என்ன இங்கே நம்ம பொருள் செய்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பெண்ணுக்கு பொருத்தமில்லாத, அதை மேட்ச் ஆகாதுன்னு சொல்றார். ஒரு பெண்ணுக்கு பொருத்தமில்லாத ஒருவன் அவன் நிறைய பணத்தை அவளுடைய தகப்பனாருக்கோ உறவினர்களோ கொடுத்து அவர்களை அதனால் வசப்படுத்தி கட்டாயப்படுத்தி அந்த பெண்ணை அவனுக்கு கட்டி வைக்கும்படியாக சொல்கிறான். இதுதான் ஆசுர விவாகம். நம்ம ஆர்ஷ விவாகத்தில் பார்த்தோம், பசுவை கொடுத்து பெண் வாங்கினவன், ஆனால் அவன் வலுக்கட்டாயப்படுத்துபவன் இல்லை. ஆசுர கல்யாணம் பண்ணிக்கொள்கிறவனை போல் அவனை பணமோ அதிகாரமோ கொடுத்தவன் என்றும் நம்ம சொல்ல முடியாது. ஆசுரம்னாலே அசுர சம்பந்தமானது தானே, ஆர்ஷம் என்றால் ரிஷி சம்பந்தமானது தானே. அதனால வேற வேற இந்த வார்த்தையிலே இந்த விரோதம் நமக்கு தெரிகிறது. இதை எப்படி சொல்றார் பாருங்க, மாடர்ன் இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் திஸ் வெட்டிங், திஸ் டைப் ஆஃப் வெட்டிங் என்னன்னு கேட்டா,
அநேக பணக்காரர்கள் இரண்டாம் தாரமாக பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டது ஆசுரம்தான், அது ஆசுர விவாகம் தாங்கிறார். இவங்க ஏழையாக இருப்பாங்க, இவருக்கு மூத்த மனைவி இறந்து போயிருப்பாள், வாட் எவர் இட் இஸ், பணம் இருக்கும், அந்த பணத்தை கொடுத்து பலவந்தமாக அவள் கட்டி வைன்னு சொல்லி அந்த ஏழை பெற்றோர்களும் வேறு வழி இல்லாமல் இவனோட செல்வாக்கு இருக்கலாம், அரசியல் செல்வாக்கும் இருக்கலாம், அதனால் கட்டி வைக்கிறார்கள். இது ஆசுர விவாகம். ஆறாவதாக வருகிறது காந்தர்வ விவாகம். காந்தர்வ விவாகம் அருமையான ஒரு விவாகம். எப்படி அதை விளக்குகிறார்? ஒன்றே வரியில் சொல்லுகிறார், இந்த காலத்தில் ஓஹோ என்று கொண்டாடப்படும் காதல் கல்யாணம் தான் காந்தர்வ விவாகம் என்று சொல்லுகிறார். சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் நடந்தது இந்த காந்தர்வ விவாகம். யாரும் இல்லை, அவனும் அவளும் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி சாட்சி தேவைப்படுகிறது. அன்றைக்கு அக்னியும் ஆண்டவனும் பஞ்சபூதங்களும் அதுதான் சாட்சியாக இருந்தன. இந்த காந்தர்வ விவாகம் என்று அன்றைக்கு சொல்லப்பட்ட, இன்றைக்கு காதல் விவாகம், காதல் திருமணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருமணம் அப்படி இருக்கிறது. ஏழாவதாக ஒன்று வருகிறது. ஏழாவதாக வருது எதுன்னு கேட்டிங்கன்னா ராட்சசம். ஆசுரம் வேற, ராட்சசம் வேறையா? வேறதான். ஆசுரத்துக்கும் ராட்சசத்துக்கும் என்ன வித்தியாசம்? அசுரனுக்கும் ராட்சசனுக்குன்ற மாதிரி ஆகிறது. இங்கே பெண் வீட்டுக்காரர்களோடு சண்டை போடுறது, யுத்தம், அடாவடி பண்ணி அடிதடி அதில் இறங்கி அந்த பெண்ணை எடுத்து கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொள்வது. அப்படியா? இதுக்கு நமக்கு உதாரணம் இருக்கா? ரொம்ப 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 பெரிய உதாரணம் இருக்குது நம்முடைய இதிகாசத்தில். கிருஷ்ணர் ருக்மிணியை இப்படித்தான் விவாகம் செய்து கொண்டார். அவள் லெட்டர் தான் போடுறா, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடும் போல இருக்குது இந்த மாதிரின்ட்டு. கிருஷ்ணர் வர தேரில் அப்படியே அவளை தூக்கிக்கிட்டு இந்த துர்கை கோயில்கிட்டேருந்து ருக்மிணி தூக்கி தேரில் போட்டுட்டு அப்புறம் அவளை தேரை ஓட்ட சொல்லி அதெல்லாம் நடக்குது இல்லையா? போர் செய்து பின்னால் துரத்தி கொண்டு வருபவர்களோடு போர் செய்து அப்புறம்தான் ருக்மிணியை விவாகம் செய்து கொள்ளுகிறார். இது ராட்சச விவாகம் என்று கருதப்படுகிறது. 7 பார்த்தோமா? 8வது ஒன்று இருக்கிறது பாருங்க, பைசாசம். பைசாசம்னா இப்போ பாருங்க, அசுரத்தனமானது, ராட்சசத்தனமானது, இதுக்கெல்லாம் முடிவில் பிசாசுத்தனமான பைசாசத்தை சொல்லி இருக்கிறது. இது என்ன விவாகம் அப்படி கேட்டால் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஆசுர விவாகத்தில் பெண்ணினுடைய சம்பந்தத்தை எதிர்பார்க்காவிட்டாலும் அந்த பெண்ணை சார்ந்தவர்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறான், அது மாதிரி இருக்குது. ராட்சசத்தில் அந்த பெண் வீட்டாரோடு இவன் சண்டை போட்டாலும் பெண்ணுடைய இஷ்டத்தை மீறி கல்யாணம் செய்து கொள்ள மாட்டான். அந்த பெண் இவனை விரும்புவதால் தான் அப்படி அவர்களோடு போரிட்டு இந்த கல்யாணம் செய்து கொள்கிறான். ருக்மிணி கிருஷ்ணரிடம் ஆசை வைத்துத்தானே இருந்தாள் என்று. பைசாச விவாகத்தில் என்னன்னு கேட்டால், இந்த பெண்ணுடைய இஷ்டத்தையும் பார்க்கறது இல்லை, அவளுடைய பெற்றோர்களுக்கு எந்த பொருளும் கொடுக்கறது இல்லை, பெண் வீட்டுக்காரர்களையும் பகைத்து கொண்டு கல்யாண பெண்ணையும் பலவந்தப்படுத்தி விவாகம் பண்ணி கொள்வதைத்தான் பைசாசம் என்று வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பைசாசம், இன்னொரு பக்கம் பிராமம் என்று ஒரு வைடு காமெட் ஆஃப் வெட்டிங்ஸ் அந்த நாளிலே இதை வகுத்து வைத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, ஏன்னா மனிதர்கள் பல விதமான குணங்கள், குணக்கேடுகள், குறைகள் உள்ளவர்கள் என்பதால். ஆனால் அந்த 8 விவாகங்களும் சாஸ்திரபூர்வமாக ஏதோ ஒரு கட்டுக்கோப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த மேகம் இந்த மேகம் அன்பு தென்றல் வந்து சேர்ந்தால் அவனி எங்கும் பொழியும் ராகம், அதுவே திருமணமாகும். இந்த வாழ்வை வசந்தமாக்கும் இருவர் மனமும் இணையும் கோலம், இந்தியாவின் ஜீவநாதம், இதுதான் திருமணமாகும் என்று சொல்லி ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். கெட்டது என்பதே மனதில் புகாதபடி நல்லது முழுதும் நிரம்பி இருந்தால்தான் சீலம் வரும். சீலம் பரம்பூஷணம் சொல்றார் இல்லையா? இந்த ஒழுக்கம் எப்படி வருகிறது என்றால், நல்ல நினைவுகள் இருக்க வேண்டும், அது முதற்படி. கெட்ட நினைவுகள் அறவே இல்லாமற் போக வேண்டும், அது முக்கியமான படி. அதற்கு பிறகு எண்ணங்களே இல்லாத ஏகாந்த நிலை ஏற்பட வேண்டும், அதுதான் படிகளின் முடிவு. இந்த படிகளின் முடிவு நமக்கு வாய்க்க வேண்டும் என்றால் நாம் நமக்காக படியிறங்கி வந்திருக்கின்ற மகா பெரியவருடைய பாத கமலங்களை பற்றி கொள்வோம். நல்ல எண்ணங்களே நம்முடைய மனத்தில் இருக்கும், தீய எண்ணங்கள் விலகிவிடும். எண்ணங்களெல்லாம் நீங்கிய வண்ணம் கலைந்த வானத்தைப் போல அமைதியான ஒரு ஏகாந்த நிலை நமக்கு சித்திக்கும். வணக்கம்.